மஸ்ஜிதுல் கமாமா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளிவாசல். நீங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பெருநாளுடைய தொழுகை இருக்கிறது அல்லவா, ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜி பெருநாள், இந்த மாதிரி பெருநாளுடைய தொழுகைகள் இருக்கிறது. குறிப்பாக ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் வாழ்ந்த காலம் ஏறத்தாழ 7 வருஷங்கள் அவர்கள் பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு 7 வருஷ காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேலால வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த காலத்தில் பெருநாளுடைய தொழுகை என்று சொன்னால் அதை நாங்கள் சுன்னத்து பள்ளிவாசல்ல தொழுவது கிடையாது. பெருநாளுடைய தொழுகையை ஒரு பரந்த ஒரு முற்ற வழியில போய் தொழுவதுதான் சுன்னத்து. ஏனென்றால் அது பெருநாள், ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற நாள். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்து ஆண் சஃபு என்ற பெயராகவும் பெண் சஃபுகள் வைத்து தொழுவதைத்தான் ஸல்லல்லாஹு மார்க்கமாக்கினார்கள். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலே ஒரு நாள் பெருநாளுடைய தொழுகையை தொழுவித்தார்கள். அப்படி பெருநாளுடைய தொழுகையை தொழுவித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். பெருநாள் குத்துபா ஓதுவாங்கத்தானே. அப்படி அந்த பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேளை கடும் வெயில் அடிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் ஒரு மேகம் அப்படியே குடை குடைத்தது. மேகம் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே குடை குடைத்தது. அந்த குடை குடித்த அந்த அடையாளத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அப்துல் மஜீத் கான் என்கிற ஒரு அரசர் ஹிஜ்ரி 971 ஆண்டு இந்த பள்ளிவாசலை என்ன செய்தார்? அவர் கட்டினார். அவர் கட்டி வைத்த பள்ளிவாசல் தான் இதுவரைக்கு இது உடைக்காமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்துல் மஜீத் கான் என்கிற அரசர் ஹிஜ்ரி 971 ஆண்டு பல குப்பாக்கள் வைத்து இந்த பள்ளிவாசலை கட்டி இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் கமாமா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கமாமா என்றால் அதனுடைய பொருள் மலை மேகம். மேகம் குடை பிடித்த பள்ளிவாசல் என்கிற அடிப்படையிலே முசல்லா ரசூலுல்லாஹ் தொழுத இடம், அந்த இடத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இடம், சஹாபாக்கள் தொழுத இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றிப்பட்ட இடம். ரசூலுல்லாஹ்வுக்கு வெயில் படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் வானத்திலிருந்து மேகக்கூட்டத்தை கீழிறக்கி அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் உதவி செய்த இடத்துக்கு அல்லாஹ் நம்மையும் கொண்டு கொண்டிருக்கிறான். நாளைய கியாமத்தில் அல்லாஹ் எங்க ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறுகின்ற கூட்டங்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத். யா அல்லாஹ்